ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நண்பகல் 12:59 மணி அளவுல மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. பொன்னவன் மன்னவன் அள்ளித்தரதுல வள்ளல் அப்படின்னு குரு பகவான ஜோதிட சாஸ்திரங்கள் கொண்டாடுது. குரு இருக்கின்ற இடம் பால், பார்க்கின்ற இடம் கோடி நன்மை பெறும் என்றும் கூறப்படுவது உண்டு. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கும் அந்த ராசிக்கும் அதீதமான சுபிச்சத்தையும் வளங்களையும் வாரி வழங்கிடுவாரு. நவ கிரகங்கள்ல மிகவும் பெரிய கிரகமா இருக்கக்கூடியவர் குரு பகவான். சூரியன் தன்னோட ஒளிய பிற கிரகங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அப்படி பெறுகின்ற ஒளியில குரு பகவான் அதீதமான அளவு பிரதிபலிக்கிறாரு. ரிஷபத்துல இருக்கிற குரு பகவானோட பார்வையில கன்னி, விருச்சிகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள் இருக்க போகுது. சரி, சுத்தி வளைச்சு பேசாம உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நாம இந்த வீடியோல பார்ப்போம். சனி பகவான அதிபதியா கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்ப நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி ஏற்றங்களை வழங்குமா, மாற்றங்களை அள்ளி தருமா அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். மகரம் காலபுருஷ தத்துவத்துல 10வது ராசி, சனி பகவானோட முதல் ராசி வீடு. கடுமையா உழைக்கிற இவங்க தான் எடுத்துக்கிட்ட பாதையிலையும் கொண்ட கொள்கையிலையும் பிடிவாதமா இருப்பாங்க. கடகராசிக்கு அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம். சமைக்கிறதுல பெரும்பாலும் விருப்பம் இருக்காது, நல்ல சாப்பிட விருப்பம் இருக்கும். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சிந்திச்சு செயல்படுவாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் தூக்கலா இருந்தாலும் செயல்னு வந்துட்டா இவங்க சிங்கக்குட்டி தான். இவங்களுக்கு பல நண்பர்கள் இருந்தாலும் பெரும்பாலும் இவங்க யார் கூடயும் ஒட்ட மாட்டாங்க. நண்பர்கள் தன்னை தாழ்வா நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை இயல்பாகவே இயற்கையாகவே இவங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இவங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கும்ப ராசியில சனி பகவான் ஆட்சியில இருக்காரு. 3ஆம் இடமான மீனத்துல ராகுவும் 9ஆம் இடமான கன்னியில கேதுவும் இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறாரு. குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்கள் மீது விழுகுது. அதே போல சனி பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 4, 8 மற்றும் 11ஆம் இடங்கள் மீது விழுகுது. இதுல நன்மையான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், தொழில இருந்து இனி வருமானம் அதிரி புதிரியா அதிக அளவுல வர ஆரம்பிக்கும். என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, பின்ன சனி பகவான் பார்வையால 11ஆம் இடம் மிகப்பெரிய அளவுல முடக்கப்பட்டு இருந்துச்சு. உங்க ராசி அதிபதி ஆனாலும் கூட அவர் தன்னோட கடமையை செய்யறதுல தவறாம இருப்பாரு. அதனாலதான் அவர் நீதிமான். 11ஆம் இடத்தை பார்க்குற அவரு உங்க வருமானத்தையும் தொழில் வளர்ச்சியையும் முடக்கி கட்டி போட்டு இருந்தாரு. வருமானம் கைக்கு சரியான நேரத்துல வந்து சேர்ந்து இருக்காது. பொறுமையா நிதானமா இருந்துகிட்டு இருந்தீங்க பணத்துக்காக. இனி அதை பத்தி கவலை வேணா, பணம் இனி உங்களை தேடி ஓடி வரும். பண வரவுக்கு இனி பஞ்சம் இருக்காது. தொழில் வளர்ச்சியில இனி குறை இருக்காது. தந்தையோட பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா, இனி அது இருக்காது. பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணவரவுல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுல சிக்கல்கள் இருந்துச்சுல, அதுவும் நீங்குது. புதிய சொத்துக்கள் வாங்குறதுல இருந்து வந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், நிலத்தை சுத்தி இருந்த மற்றவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சுமூகமா நிலத்தை கைப்பற்றுவீங்க. வருமானத்துக்கு இனி குறை இருக்காது. வளர்ச்சிக்கு இனி தடை இருக்காது. தடைகளை எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு தைரியத்தோட வெற்றி பாதையில வீறு நடையிட்டு நடப்பீங்க. உங்க உடல்நிலை தெளிவாகும், சீராகும். மனோநிலையும் திடமாகும், சீராகவும் தெளிவாகவும் இருக்கும். அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. குரு பகவானோட வலிமையின் காரணமா நீங்க சுகபோக வாழ்க்கைய அனுபவிக்க போறீங்கன்னே சொல்லலாம். ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் சந்தோஷங்களையும் சுபிச்சத்தையும் தான் வழங்குவாரு. ஏன்னா ரிஷப ராசி உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர பகவானின் ராசி. அசுர குருவான சுக்கிர பகவான் சனி பகவானுக்கு உற்ற நண்பனாக இருக்காரு. அப்படிப்பட்டவர் வீட்டுல யார் போய் நின்னாலுமே மகரத்துக்கு நன்மைகளைத்தான் செய்ய கடமைப்பட்டு இருக்காங்க.
உங்களுக்கு நன்மைகள் தான் மென்மேலும் நடக்கப் போகுது. புதிய சொத்துக்கள், வீடு, மனை, வண்டி, வாகனம், ஏற்கனவே கட்டிய வீடுகள், செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் உள்ளிட்டவைகளை வாங்கி குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏலத்துல வந்திருக்கிற நகைகளையும் நீங்க வாங்கி குவிப்பீங்க. மூத்த சகோதரர்கள் மூலமா ஆதாயம் ஏற்படும். அவங்களோட வளர்ச்சி உங்களுக்கு பல்வேறு விதங்கள்ல நன்மைகளை வழங்க போகுது. மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லதொரு வாய்ப்புகள் அமைஞ்சு மறுமணமும் கைகூடும். வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்க ஆரம்பிக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இல்லாம போகும். சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க உங்களுக்கு பக்க பலமாக நின்று நீங்க வளர்வதற்கான வழிகளை காட்டுவாங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையா இருந்து தொழில ப்ரமோஷன், வேலையில ப்ரமோஷன், விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகளையும் தருவாங்க. நீங்க இந்த காலகட்டத்துல நல்லதொரு வளர்ச்சியை அடைய போறீங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. குரு பகவானோட 9வது பார்வை தான் உங்க மேல விழுகுது. இது ஒரு பிளெஸிங்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னாலே பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்வையை பெறுவதற்கு பாக்கியம் பண்ணி இருக்கணும். அப்படிப்பட்ட பார்வை தான் உங்க ராசி மீது விழுகுது. இதனால சொத்து பத்துல குறையில்லாம சேர்க்கை ஏற்படும். ஏற்கனவே சொத்து வச்சிருக்கீங்களா, அதை விரிவுபடுத்த முயற்சி செய்வீங்க. வீடு வச்சிருக்கீங்களா, அதை எடுத்துக்கட்ட ஆசைப்படுவீங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்றீங்களா, அந்த வாய்ப்புகளும் கைகூடும். தந்தை மூலமா ஆதாயம் கிடைக்கும். அவர் மூலமா சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்களோட நட்பும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறதும், தேவையற்ற முயற்சிகளை செய்யாம இருக்கிறதும் தான் நல்லது. அதாவது போதைப் பொருட்களை பயன்படுத்துவது, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, ட்ரேடிங் உள்ளிட்டவைகளை உங்க ஜாதகத்தை பார்த்து முயற்சி செய்யறது ரொம்ப நல்லது. ஒரு முறை ராமேஸ்வரம் போய் தீர்த்தத்துல நீராடிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில சுபிட்சம் ஏற்படும். கேது 9ஆம் இடத்துல இருந்து படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் மீது இப்போ ஸ்ட்ரைட்டா குருவோட பார்வை விழுகிறதால கேது பகவானும் இப்போ ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்ல உங்களை ஈடுபடுத்துவாரு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் காணிக்கைகள் செலுத்த வேண்டியிருந்தால் இந்த காலகட்டத்தில் காணிக்கைகளை செலுத்தி முடிப்பீங்க. கோயில்களை புனரமைக்கவும் கோயில் நிர்வாக செலவுகளுக்கும் நீங்கள் தங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு 100க்கு 82% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா, குலதெய்வ வழிபாட்டோட ராமேஸ்வரம் போய் ராமநாதரை வழிபாடு செய்யறதும், வராகி அம்மனை வழிபாடு செய்யறதும் ஆக சிறந்த நன்மைகளை ஏற்படுத்த போகுது. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.